பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தையோட காண்பித்து கொடுக்கேன். சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்னு சொல்லிட்டு இங்க தாவீது குறிப்பிடாருங்க. அதாவது என்ன விஷயம்னா, நிறைய நேரங்கள்ல தாவீதுக்கு நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பும்போது, மனுஷங்க நிறைய பேர் தாவீதுக்கு விரோதம் எழும்பும் போதெல்லாம் ஆண்டவர் தாவீதுக்கு பலன் தராருன்னு சொல்லி இங்க தாவீது குறிப்பிடாரு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய முயற்சி எடுப்போம். நம்ம படிப்புல நம்ம கஷ்டப்பட்டு படிப்போம், பாஸ் ஆகாம போயிட்டு அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை தேடுவோம், வேலையே கிடைக்கலங்க, அவ்வளவுதாங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. திருமண காரியத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம், திருமணத்துக்காகவும் நம்ம ஆயத்தமாவும் இருப்போம். அவ்வளவுதான், எனக்கு திருமணம் நடக்காதுங்க, வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம எடுக்கிற சில முயற்சிகள், உலகத்தின் காரியங்கள் என்னன்னா நடக்குது அப்படின்னு நம்ம மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போயிருக்க மகனே மகளே, உனக்கு தான்ப்பா நான் பலன் தரேன்ப்பா. ஏசாயால வாசிக்கிறோம், பலன் இல்லாதவனுக்கு பலன் தராரமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனிலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் வசனம்லாம் அழகா சொல்லுதுங்க. அப்ப என்ன விஷயம்னா, இந்த உலகத்தை ஜெயிக்க உங்களால முடியும், ஆனா அதுக்கான பலனை ஆண்டவர் தருவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாருங்க. இந்த உலகத்துல போராடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலுமே நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஜெயிச்சாருன்னா உங்களால கூட ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆக்கிய வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.